வணக்கம் வெல்கம் பேக் டு லவ்லி தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தான், இல்லை பாடி பேக் அப்படின்னு கூட சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, என் கை வந்து வேறு கலரில் இருக்குது, என் ஃபேஸில் நெத்தி மட்டும் வேறு கலரில் இருக்குது, கண்ணை மட்டும் வேறு கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த சிம்பிளான டிஐஒய் ஃபேஸ் பேக் வந்து அதை வந்து க்யூர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து செய்யணும், ஆனால் நீங்கள் ஒன் டைம் செஞ்சதுமே உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் இருக்காது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்போ உங்களுக்கு நல்ல மாய்ஸ்சராக ஸ்கின் வந்து நல்லா சப்பலாக இருக்குது அப்படின்னு தெரியும். பட் நீங்கள் வீக்லி ட்வைஸ் இந்த மாதிரி ஒரு 1 மந்த் செஞ்சீங்கன்னா உங்களோட டிஃப்ரெண்ட் வந்து நல்லா தெரியும். இது நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறப்போவே கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் லோஷன் அப்ளை பண்ணுங்கள். ஃபேஸாக இருந்தாலும் ஹேண்டாக இருந்தாலும் சன்ஸ்க்ரீன் லோஷன் மேற்கொண்டு நீங்கள் வந்து அந்த ஸ்கின் டிஃப்ரெண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த காம்பினேஷன் வந்து எல்லா ஸ்கின் இருக்கிறவங்களுமே யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இப்போ கரண்ட்டாக ஆக்னி இருக்குது, இப்போ பரு வந்து இருக்குன்னா மட்டும் இது யூஸ் பண்ணாதீங்க. மற்றபடி உங்களுக்கு ஆயிலி ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், ட்ரை ஸ்கின் எல்லாமே நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே காம்பன்சேட் பண்ணுற மாதிரியான இன்க்ரீடியன்ஸ் தான் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் போய் எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சேனலில் இருக்கிற கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் டிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல்லேருந்து வர ஃபியூச்சர் வீடியோஸ் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நீங்கள் பாடி ஃபுல்லாக செய்ய போகிறீங்களா, இல்லை உங்கள் கைக்கு மட்டுமா, இல்லை உங்கள் ஃபேஸ்க்கு மட்டுமா பொறுத்து நீங்கள் வந்து ப்ராடக்ட்டோட அளவை வந்து மாற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபஸ்ட்டு இதில் வந்து 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்குறேன். எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரியான பொருளை வச்சு தான் நான் இந்த இன்க்ரீடியன்ட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் கிட்ட நான் வந்து அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இது நான் யூஸ் பண்ணி ரிசல்ட் வந்ததும் தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். என்னோட காலில் இருந்த பிக்மெண்டேஷனை இது ரொம்ப நல்லா க்யூர் பண்ணியிருக்கு. ஸோ இதில் நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு, 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் வந்து நம்ம வந்து அரிசி மாவு எடுத்திருந்தோம்னா நல்லா ஒரு பெரிய 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க. இதில் எக்கோட ஒயிட் மட்டும் ஆட் பண்ணுங்கள். ஸோ நம்ம நிறைய ஸ்க்ரப்பிங் மாதிரி ப்ராடக்ட் இதில் சேர்க்கறதுனால ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு, ஸ்கின்னை சப்பலாக வச்சுக்கிறதுக்காக நம்ம இந்த எக் அப்புறம் வந்து இப்போ தயிர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி எல்லா மிக்சர் ஆஃப் ப்ராடக்ட்ஸும் நம்ம கலந்துருக்கிற வாசி எல்லாருமே இதை வந்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எந்த சைட் எஃபெக்ட்ஸும் இருக்காது. ஸோ நீங்கள் உங்களுக்கு இப்போ கரண்ட்டாக ஆக்னே இருக்குன்னா மட்டும் இதை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம காஃபி பவுடர், சுகர்லாம் இதில் போட்டிருக்கிறதுனால அது ஸ்கின்னில் கொஞ்சம் ஹார்ஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான். நெக்ஸ்ட் இதில் நான் 1/2 ஸ்பூன் சுகர் சேர்க்குறேன். காஃபி பவுடர் அண்ட் சுகர் வந்து ஒரே அளவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கனாலே தெரியும், நீங்கள் கடையிலலாம் வாங்குகிற ஃபேஸ் பேக் மாதிரியான ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஏன்னா நம்ம இதில் எக் அப்புறம் தயிர் இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால, ரோஸ் வாட்டரோ எதுலேயுமே இதில் ஆட் பண்ணல, க்ரீமி பேஸ்லேயே நம்ம சேர்த்துருக்கிறதுனால ஸோ உங்களுக்கு எங்கெல்லாம் டிஸ்கலரேஷன் இருக்கும், உங்களோட கையில் வந்து நம்ம ப்ளவுஸ் போடுறதுக்கு கீழேயும் மேலேயும் ஒரு மாதிரி இருக்குது, இல்லை ஃபேஸில் ஒரு மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அப்ளை பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை அப்ளை பண்ணி 20 மினிட்ஸ் கழிச்சு நல்லா ஒரு ஸ்க்ரப் கொடுத்து வாஷ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே அந்த சுகர்லாம் வந்து ரொம்ப ஹார்ஷாக இல்லாமல் மாறி இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் உங்களுக்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணதுமே கண்டிப்பாக மாய்ஸ்சரைசிங் லோஷன் நிறைய போட்டு அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த ஸ்டெப்பை வீக்லி ட்வைஸ்ன்னு நீங்கள் ஒரு 1 மந்த் செஞ்சிங்கனாலே அந்த கையில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் நல்லா பார்க்கலாம், ஃபேஸில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா பார்க்கலாம். இந்த பேக் முடிச்சதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசிங் லோஷன் டெய்லி வந்து சன்ஸ்க்ரீன் லோஷன் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஸோ மேற்கொண்டு வந்து திரும்ப அந்த பிளாக்னஸ் வராமல் இருக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம 50 டே சேலஞ்சில் டே 11ல் இருக்கும். நிறைய பேர் இந்த மாதிரி சின்ன பியூட்டி டிப்ஸும் ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிற வாசி தான் நான் இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். எப்பவும் போல உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஹேவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ். பாய்.